ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. புதுசாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அந்த நண்பர்களுக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்ம இன்றைக்கி ரொம்ப சுவையான சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக, சுலபமாக, ஈஸியாக, குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது போக இந்த வீடியோவில் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்துக்கள், சின்ன சின்ன டிப்ஸும் நான் கொடுப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் குயிக்காக உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். எப்போவுமே சிக்கன் மட்டனுக்கு கூடுதலாக ஆயில் விடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் பட்டை 2 துண்டு, லவங்கம் ஒரு 5-6 பீஸு, ஏலக்காய் ஒரு 5 சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை பெருசாக இருந்ததுனால நான் பிச்சு போட்டிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கூடவே பிரியாணிக்கு போடுற ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம் 1, கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கி வரும்போதே பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். ஒரு பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கி வந்துட்டு இருக்கும்போது கூடவே வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 தக்காளி மிக்சியில் அரைச்சோம்னா கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி தான் அது. இதுவும் சேர்ந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட இப்போ நம்ம மிதமான தீயில வச்சு வதக்கிறதுனால அடியில் எதுவும் பிடிக்காது. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஸ்பைசியாக எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுனால காரம் நல்லா கூடுதலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குறைச்சிக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேன். பின்னாடி தேவைப்படும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே வந்து நம்ம கணக்காக செய்ய முடியாது, உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும். இப்போ இந்த பொருளெல்லாம் சேர்த்து நல்லா மசாலாவோட எண்ணெயில் வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட பெரட்டி நம்ம அரை தீயிலேயே வேக விட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். மசாலா எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா ஊறி அதோட மிக்ஸ் ஆகி வெந்து வரும்போது சிக்கன்லேருந்து வெளியே வர அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு சிக்கனும் வெந்து வந்திருக்கும். நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ வந்து சிக்கன் பாதி அளவு வெந்திருந்தாலுமே மீதி வேகிறதுக்காகவும் நமக்கு வந்து குழம்போட குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு 2 to 2.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம கலக்கி விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுவும் வந்து ஒரு மேற்கொண்டு ஒரு 5 to 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம மூடி வேக விடலாம். வேக விடும்போது நடுவில் அப்பப்போ நம்ம எடுத்து கிளறி விட்டுக்கணுங்க. எப்போவுமே எந்த பொருளுமே வந்து வேகும்போது அப்படியே விட்டுறக்கூடாது, அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 75% அளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கிளறி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டுற அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போது நமக்கு சுண்டி வந்தாச்சு. மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இதுக்கு மேலேயும் சிக்கனை வேக விட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இதுதான் கரெக்டான பதம். நம்ம இப்போ இறக்கிக்கலாம். சிக்கன் வந்து அப்பப்போ நம்ம எடுத்துக்கிறது நல்லது தாங்க. ப்ராய்லர் சிக்கனை கொஞ்சம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராய்லர் சிக்கன் தான் என் பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, அதனால் நான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதையுமே நம்ம ஹெல்த்தியாக சமைச்சு கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லைங்க. நல்லா மென்று சாப்பிடணும். சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது காமனாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான்வெஜ் சாப்பிடும்போது தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால நமக்கு ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.